ஒரு முக்கிய செய்தி ஒன்று. இலங்கை வவுனியா என்ற இடத்திலிருந்து வரப்பட்ட செய்தி. ஒரு புத்திஜீவி எனக்கு சொன்ன செய்தி. அவர் ஒரு புத்திஜீவி என்றது எனக்கு நீண்ட காலமாக தெரியும். ஸோ அவர் சொன்ன செய்தியை தான் இன்றைக்கு நான் இதில் வீடியோ ஆக்குறேன். ஸோ மக்களே கோவிக்காமல் இந்த வீடியோவை திருப்பியும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய இஷ்டம். ஆனால் சொல்ல வேண்டிய கடமை நம்மளோட கடமை. அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அர்ஜுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் இருக்கிறார். ஸோ அவர் எதை செய்தாலும் ட்ரெண்டிங் ஆகிறதுல ஒரு கட்டிக்காரர். அவர் ட்ரெண்டிங் ஆகத்தான் விரும்புகிறார். ஏன்னா அவரும் ஒரு யூடியூபர். ஸோ அந்த நிலையில் இப்போ இந்த நடிகர் விஜய் வென்றதுக்கு அவர் வாழ்த்து சொன்னார். அது அவர் மட்டும் இல்லை, சாணக்கியன்லேருந்து பலர் சொன்னார்கள். உண்மையை போனால் சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் அந்த வாழ்த்தோடு சேர்த்து அவர் இன்னொரு விடயத்தையும் சொன்னார். நீங்கள் கச்சதீவை மட்டும் எழுதி கொடுக்காதீங்க, யாழ்ப்பாணத்தையும் விஜய்கிட்ட கொடுங்கள். எங்கண்ட மக்கள் அதாவது விஜய் எங்களை வச்சு பார்ப்பாருண்டு. சரி, இதுக்கு என்னடா உள்கூத்து இருக்குன்ற ஒரு யோசிச்சு கொண்டிருந்தார். யோசிக்கிறதுக்காக இந்த புத்திஜீவி இந்த ஐடியா பார்த்தா அவர் சொன்னது சரியாக தான் எனக்கு விளங்கிச்சது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில், அதாவது யாழ்ப்பாணம் சரி, இல்லாட்டி இது தமிழர்கள் அதிகம் வாழ்கிற இடம். உண்மையாக சொல்ல போனால் அந்த முஸ்லீம் தமிழர்கள் அதை செய்த மாதிரி தெரியல. முஸ்லீம் தமிழருக்கு சூப்பர் வாழ்த்துக்கள். ஏன்னா அவர்கள் அதை கையில் தூக்கி எடுத்த மாதிரி தெரியலை. சரி, நான் அந்த வீடியோக்கள் பார்க்கல, தெரியல. அவர்களும் இப்படி ஒரு பைத்திய விஷயங்கள் செய்கிறாங்களோ தெரியல. சரி, அப்போ இப்படி கொஞ்சம் நிலைமையில இந்த 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 ஆட்கள் என்ன விஜயை பற்றி இப்போ பெரிய அளவில் கடுமையாக கொடியை பிடிச்சி கொண்டு தூக்கி கொண்டு குழாக்கிணறு அடிக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, சாமான்கள் கொடுக்குறது, அதெல்லாம் நல்ல விஷயம். உண்மை சொல்கிறேன், அது நல்ல விஷயம். ஆனால் இந்த விடயங்களை வச்சு என்ன செய்ய வாரணுன்றதை நான் இப்போ அந்த புத்திஜீவியோட கலந்துரையாடல வந்தது. இப்போ யாழ்ப்பாணத்தில், அதாவது டாக்டர் அர்ச்சுனா விஜயின் பதவியேற்பு விழாவுக்கு போக விரும்புகின்றார். ஸோ அது மட்டும் 100% தெரிகின்றது. அந்த பதவியேற்பு விழாவில் விஜயின் இதில் அவர் நிற்க வாய்ப்புண்டு. அதை நிற்கவும் வாய்ப்புண்டு. அதை விட இனி நிற்கவும் வாய்ப்பு உருவாக்கலாம். ஆனால் அதற்காகத்தான் அவர் தன்னை ட்ரெண்டிங் ஆக்கி இந்த வீடியோ விஜயின் காதில் எட்டுப்படணும். அதாவது விஜயின் யாரோ ஒரு பெரிய ஒரு ஆள் பார்க்கணும், அதை பார்த்து தனக்கு ஒரு வர சொல்லி ஒரு அழைப்பு வர வேணும் என்ற எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோவை பப்ளிக் பண்ணேன். ஓகே, அது ஒரு அரசியல் விஷயம். அது உண்மையை சொல்ல நான் வரவேற்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட புத்திசாலித்தனம். அவர் போய் அரசியலை பார்த்து அரசியலை டெவலப் பண்ண போகிறேன். ஏன்னா அவர் இந்த இங்கே இலங்கையில விஜய்கண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ அவர்களை திருப்பி சேர்த்து தன்னோட அவர்கள் தனக்கு கீழே இயங்க வச்சு அதனால அவர் ஒரு அரசியல் லாபம் பார்க்கறேன். ஏன்னா அங்கே இப்போ எல்லாரும் வெள்ளை வட்டி கள்ள வட்டி எல்லாரும் அரசியல் லாபம் பார்க்கத்தான் பார்க்கணும். அதில் அவரும் பார்க்கறதுல தப்பு இல்லை, பார்க்கட்டும், அந்த விஷயத்தை செய்யட்டும். ஆனால் இதில் என்ன, அதாவது எங்கென்ற சிக்கல், அதாவது தமிழற்ற சிக்கல் என்னென்று பார்த்தமா இருந்தால், இப்போ இந்த நல்ல ஆட்சி, அனுராண்ட ஆட்சி, அனுரகுமார் திசாநாயகண்ட ஆட்சி நல்ல ஆட்சி என்றது எங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன இடத்துல என்னென்னு சொல்கிறது, சைக்கிள் ஓடினா டயர் குத்துத்தான் செய்யும். அப்போ அங்கங்கே ஓட்டியல் விழுகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மொத்தமாக சைக்கிள் ஓடிக்கொண்டே நிற்கிது. சைக்கிள் அங்கேயும் ஸ்டக் ஆகிடுத்தானே. அப்போ அதான் நாங்கள் பார்க்கணும். அப்போ அந்த ஓடிக்கொண்டிருக்கிற சைக்கிளை இப்போ ஓடாமல் படுத்திருக்கிற ஒரு சைக்கிளை தூக்கி கொண்டு வெளியில் வேறு, அதாவது சைக்கிள் மீன் நான் என்ன சொல்லணும்னு விளங்கணும். சைக்கிளுக்கு போகக்கூடாது, சைக்கிள் கட்சிக்கு போகக்கூடாது. நான் அதை அவையில சொல்லிடுறேன். அதாவது ஓடாமல் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த இலங்கை நாட்டை ஏதோ ஒரு வகையில் மங்குரோட்டு ஆக்கினவர்களை திருப்பி அரசியலை கொண்டு வரதுக்கு இவர் பயன்படுத்துவாரோ என்ற ஒரு அச்சம் தான் எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படி ஒரு அச்சம் வரக்கூடாதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வெளிவிடுறேன். அப்படி ஒரு அச்சம், அப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுக்காக தான் நான் வீடியோ வெளிவிடுறேன். நிச்சயமாக அர்ஜுனா அவர்கள் போகலாம், அரசியல் செய்யலாம், திருப்பியும் தந்த பதவியை இலங்கையில தக்க வைக்கலாம். ஆனால் இவர் இந்த அதாவது இந்த இலங்கை நாசமாக்கிய கூட்டத்துக்கு திருப்பியும் ஆதரவு எந்த கட்சி என்றால் அவர் அர்ஜுனா மட்டுமல்ல யாராவது ஆதரவு தெரிவித்து அவர்களை கொண்டு முன்னுக்கு விடுவார்களா, அதாவது அவற்றை கூட்டாளிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர்களை கொண்டு முன்னுக்கு விடுவாரா என்றால் அது உண்மையாக சொல்லப்போனால் தமிழர்களுக்கு திருப்பியும் ஒரு இழிவான ஒரு விடயம். அப்போ இவர் செய்தது அரசியல் இல்லை, இவர் ஏதோ ஒரு வகையில் வேறு வழியில் இவர் செய்திருக்கிறார் என்பதால் எங்களுக்கு என்ன தோண்டும். தயவு செய்து அதாவது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த அரசியலை நாங்கள் மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கலாம் சில நேரத்தில், ஆனால் இதுக்குள்ள ஏதோ ஒரு உள்கூத்து இருக்கு. ஏன்னா யாழ்ப்பாணம் என்றது எங்கள்கிட்ட பூர்வீகம், அதை நீங்கள் கொடுக்க சொல்கிறது உண்மையாக சொல்லப்போனால் அது எந்த ஒரு யாழ்ப்பாணத்தாலும் விரும்ப மாட்டேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, நீங்கள் ட்ரெண்டிங்கு செய்து நீங்கள் இதில் அரசியல் லாபம் பார்க்குறீங்கன்றதை புத்திஜீவி வவுனியாவிலிருந்து சொன்னவர் சிறப்பாக சொல்லியிருந்தார். ஸோ இதை நான் புரிந்து கொண்டு நானும் உங்களுக்கு சிறப்பாக விளங்கப்படுத்திப்பேன் நினைக்கிறேன். ஸோ உங்களை பற்றி, அதாவது இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இவர் இந்த திட்டத்துக்காக ஈடுபடுறாரா, இவர் விஜயின் பதவியேற்பு விழாவில் நிற்பாரா என்பதை தெளிவாக சொல்லவும். நன்றி, வணக்கம்.